ராஜா குஜிக்குறோம் வாங்க ராஜா சூப்பர் ராஜா ராஜா சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில் இது வந்து பார்த்தீங்கன்னா பூனி கொட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும் அது வந்து உடச்சு வந்து எடுத்துணும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசன் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து இது வந்து ஓவர் நைட் வந்து சோப் பண்ணி எடுத்து போகிறேன். ஸோ ஹாட் வாட்டரே வந்து போனோம்னாக்கா சீக்கிரம் வந்து ஊறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஆகும் டைமும். ஸோ இது வந்து பார்த்தா ஓவர் நைட் வந்து சோப் பண்ணி வச்சிடறேன் அப்படியே. ஸோ இந்த ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சீக்காக்கா. ஸோ நாட்டு சீக்காக்கா வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து சோப் பண்ணி வச்சிடலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து போட்டுருக்கேன். ஸோ ஓவர் நைட் வந்து சோப் பண்ணிச்சேன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வித் சீட்ஸோட சேர்த்து நான் வந்து 1/4 kg எடுத்தேன். சிம்பிள் ஃபார்முலா வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 kg அளவுக்கு சீக்காக்கா 1/4 kg எடுத்துனாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்டி கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/4 kg எடுத்துக்கும். வித் சீட்ஸோட சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நொரப்பரம் அதிகமாக இருக்கும். இது வந்து நொரப்பரம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து பாதாம் பிசனும் இது வந்து ஆட் பண்ணிட்டு ஓவர் நைட் வந்து சோப் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் நைட் சோப் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோசஸ் நாளைக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுறது அப்படின்னு தெரியுது கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிசர்வேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அது நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்காக்கா வந்து ஆல்ரெடி நம்ம ஓவர் நைட் வந்து சோப் பண்ணி வச்சோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வரணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து ஊறி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி போடுங்க. போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து நல்லா வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸியில் வந்து மசிஞ்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கூப்பிட்டா அப்புறம் பாதாம் பிசன் போட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து இது வந்து போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆட் பண்ணலாம் ப்ரிசர்வேட்டிவ்காக ஒரு நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் லாஸ்ட் வந்து எப்படி எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதாம் பிசன் நம்ம கூப்பிட்டு போட்டுக்கிறோம் அது பாருங்கள் இந்த கலர் கொஞ்சம் வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே சேம் ப்ராசஸில் தான் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும் இல்லைனா வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 year இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் பயோ என்ஜைம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரல் ரெடியாக வந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே போதும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வேண்டியதான் நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாட்டில் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி போகிறோம். சூப்பராக வந்து அப் டு 6 months வரைக்கும் கூட இருக்கும். இதில் வேணா வேப்பம் தயை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதில் வந்து ஆட் பண்ணல அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நேச்சுரலாக வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் வந்து ரெடி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்குது. வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் பவுடர் வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அமேசானில் வந்து கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நலம் மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் வந்து கொடுப்போம். லோ ஃப்ளேமில் வந்து வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் பாருங்கள் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் வந்து கட்டிப்பாரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து டிப் ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம எதுக்கு போட்டோமோ அது வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இது ஒரு கலக்கி விட்டு இது வந்து போர் பண்ணி வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து சோப் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இன்க்ளூடிங் என்னோட பேபிஸ்க்கு வந்து நான் வந்து இதான் இந்த சோப் தான் யூஸ் பண்ணுறது.
சிம்பிள். ஸோ மீன் வாசி நான் வந்து கொஞ்சம் வந்து இங்கே ஊற்றிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிளியராக வரதுக்காக நெக்ஸ்ட்டு மேலே வந்து இந்த ஒரு நிறையா வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எவ்வளோ மணி நேரம் இருக்குனாக்கா ஒரு 6 hours வந்துச்சுன்னா போதும் நமக்கு வந்து செட்டில் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில் இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை, இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும், அது வந்து உடச்சி வந்து எடுத்துடணும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசன் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து இது வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஹாட் வாட்டரே வந்து போனோம்னாக்கா சீக்கிரம் வந்து ஊறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஆகும் டைமும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சிடறேன் அப்படியே. ஸோ இந்த ஹாட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்காக்கா வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சீக்காக்கா. ஸோ நாட்டு சீக்காக்கா வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிச்சேன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வித் சீட்ஸோட சேர்த்து நான் வந்து 1/4 kg எடுத்தேன். சிம்பிள் ஃபார்முலா வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 kg அளவுக்கு சீக்காக்கா 1/4 kg எடுத்துனாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/4 kg எடுத்துருக்கோம். வித் சீட்ஸோட சீட்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நொரப்பரம் அதிகமாக இருக்கும். இது வந்து நொரப்பரம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து பாதாம் பிசனும் இது வந்து ஆட் பண்ணிட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு என்ன ப்ரோசஸ் நாளைக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி. இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியுது கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்காக்கா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஊறணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து ஊறி இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி போடுங்க. போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து மசிஞ்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலுக்கு வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கூப்பிடிக்காய் அப்புறம் பாதாம் பிசன் போட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து இது வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆட் பண்ணலன்னா ப்ரிசர்வேட்டிவ்காக ஒரு நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் லாஸ்ட் வந்து எப்படி எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதாம் பிசன் அப்புறம் கூப்பிட்டு போட்டுக்கிறேன் அது பாருங்க இந்த கலருக்கு வந்து வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே சேம் ப்ராசஸில் தான் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும் இல்லைனா வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 year வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் பயோ என்ஜைம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேச்சுரல் ரெடியாக வந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ 1 tablespoon வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே போதும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வேண்டியது தான். நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாட்டில் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி போகிறோம். சூப்பராக வந்து அப் டு 6 months வரைக்கும் கூட இருக்கும். இதில் வேணா வேப்பம் தய நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதில் வந்து ஆட் பண்ணலாம். அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஸோ கடுகு நல்லா வந்து வதக்கிடணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் ஸோ நம்ம தண்ணி வந்து தேவையான தண்ணி ஸோ நல்லா வந்து வந்து ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி வந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி வந்து போடுறோம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து கொதிக்கணும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ நல்லா சுண்டிடணும். அதில் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து போட்டோம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது ராகி மெட்டிக் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா காய் சரி நான் ஸோ டமாட்டா பீரி வந்து ஆட் பண்ணணும். ஸோ மிளகா தூள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கப்பு வந்து ஆட் பண்ணணும். பூக்கள் வந்து ஆட் பண்ணலாம்.
வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ ஆயில் போட்டு ஆயில் நல்லா நல்லா காயணும். ஆயில் நல்லா காஞ்சி கடுகு சீரகம் ஸோ வெங்காயம் ஸோ பெருங்காயம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டமாட்டா புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் புளி போகிற மாதிரி. தேவையான அளவு புளி தண்ணி வந்து கழிச்சு விட்டுக்கணும். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ ஃபிஷ் கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து திக்னஸ் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து குழம்பு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.